ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டக்கல்வி தகுதியின் உண்மைத்தன்மை குறித்து தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிச கோரியுள்ளார். நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை கருத்தில் கொண்டு நாமல் ராஜபக்ஷ உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் நாடாளுமன்றில் இன்று வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்ட பட்டம், இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட சட்ட பட்டம் மற்றும் அதன் சான்றிதழ் பற்றி சமூக ஊடகங்களில் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் புலனாய்வு ஊடகவியலாளரான நிர்மலா கண்ணங்கர இந்த விடயம் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ சிடி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் நிறுவனத்தில் பெற்றுக்கொண்டதாக குறிப்பிடப்படும் சட்டப்பட்ட சான்றிதழை முன்வைத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு பட்ட பின் படிப்புக்கு விண்ணப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிடி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் நிறுவனத்தில் பெற்றுக்கொண்டதாக சமர்ப்பித்த சான்றிதழ் 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 அவருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சான்றிதழில் கைச்சாத்திடப்பட்டுள்ள உபவேந்தர் 2009 ஆண்டு ஜூலை மாதம் 23 அன்று சுய அடிப்படையில் பதவி விலகியுள்ளார். இதனால் பட்டம் தொடர்பில் பல கேள்விகள் எழுந்துள்ளன. இலங்கையில் சட்டக்கல்லூரிக்கு உள்நுழைவதாயின் போட்டி பரீட்சையில் சித்தியடைய வேண்டும். அவ்வாறில்லாவிடின் சர்வதேச மட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் சட்ட ரீதியான கல்வியை பெற்றிருக்க வேண்டும். சிடி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் நிறுவனம் 2009 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தான் இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்வியை தொடர்வதற்கு 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 விண்ணப்பித்துள்ளார். விண்ணப்பித்த திகதி அன்றே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இவரது சட்ட பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளன. எனவே நாடாளுமன்ற கௌரவத்தை கருத்தில் கொண்டு நாமல் ராஜபக்ஷ உண்மையை வெளிப்படுத்த வேண்டும்.